கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சாலை துடியலூர் அருகே சேலம் ஆர் பிரியாணி புதிய கிளையை அதன் நிறுவனர் ஆர் தமிழ்ச்செல்வன் திறந்து வைத்தார். கோவை மேட்டுப்பாளையம் சாலை துடியலூர் அருகே தெப்பம்பட்டி பிரிவு பகுதியில் புதியதாக சேலம் ஆர் பிரியாணியின் புதிய கிளை திறக்கப்பட்டுள்ளது. இதனை சேலம் ஆர் பிரியாணி நிறுவனர் தமிழ்ச்செல்வன் மற்றும் திமுக மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி ஆகியோர் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் திறந்து வைத்தனர். மேலும் முதல் விற்பனையையும் தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் மிக பிரபலமாக உள்ள சேலம் ஆர் பிரியாணி கடை. இதற்கு உலகம் முழுவதிலும் 100க்கும் மேற்பட்ட கிளைகள் உள்ளன. இந்த நிலையில் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் துடியலூர் அருகே தெப்பம்பட்டி பிரிவு பகுதியில் புதிதாக சேலம் ஆர் பிரியாணி கடையின் கிளை திறக்கப்பட்டுள்ளது. இக்கடையினை சேலம் ஆர் பிரியாணி நிறுவனர் ஆர் தமிழ்ச்செல்வன் மற்றும் திமுக மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி ஆகியோர் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் திறந்து வைத்தனர். மேலும் முதல் விற்பனையையும் தொடங்கி வைத்தனர். காலை 11 மணி முதல் இரவு 11 மணி வரை கடை செயல்படும். இக்கிளையில் ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்டோர் அமர்ந்து உணவருந்தும் வகையில் 2 தளங்கள் உள்ளன. இங்கு பிரியாணி மட்டுமின்றி இட்லி, தோசை, பரோட்டா, சைவ அசைவ சாப்பாடு, சைனீஸ், நான், ரொட்டி, கிரில், தந்தூரி உள்ளிட்ட அனைத்து வகை உணவுகளும் கிடைக்கும். மேலும் குடும்ப விழாக்கள் நடத்தும் வகையில் ஹால் வசதியும் உள்ளது. திறப்பு விழா சலுகையாக 1 பக்கெட் சிக்கன் பிரியாணிக்கு 1 கிரில் சிக்கன் இலவசமாகவும் 1 பக்கெட் மட்டன் பிரியாணிக்கு 1 கிரில் சிக்கன் இலவசமாகவும் வழங்கப்பட்டன. மேலும் 2 சிக்கன் பிரியாணி வாங்கினால் 1 சிக்கன் பிரியாணியும் 1 மட்டன் பிரியாணி வாங்கினால் 1 சிக்கன் 65 இலவசமாகவும் வழங்கப்பட்டது. கிளை திறப்பு விழாவிற்கு முன்பே வாடிக்கையாளர் குவிய தொடங்கினர். தொடர்ந்து கிளை திறந்ததும் நீண்ட வரிசையில் நின்று வாடிக்கையாளர்கள் பிரியாணியை வாங்கி சென்றனர். எதிர்பார்த்ததை விட வாடிக்கையாளர்களிடம் அமோக வரவேற்பு கிடைத்ததாக கிளை உரிமையாளர்கள் ராஜா மற்றும் காஜா மைதீன் ஆகியோர் தெரிவித்தனர். இத்திறப்பு விழாவில் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் கார்த்தி, முன்னாள் குருடம்பாளையம் ஊராட்சி தலைவர் PV மணி மற்றும் அப்பகுதி முக்கியஸ்தர்கள் மற்றும் கிளை உரிமையாளர்களின் குடும்பத்தினர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆர் பிரியாணி நிறுவனர் தமிழ்ச்செல்வன் பேசும்போது, நம்மிடம் வரும் வாடிக்கையாளர் வயிறு நிறையும் வகையில் உணவு வழங்க வேண்டும். இக்காரணத்தை கொண்டும் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என தெரிவித்தார். மேலும் இளைஞர்கள் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் நன்றாக உழைத்து முன்னேற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் கோவையில் புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலத்திற்கு GT நாயுடு பெயரை வைத்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இன்று நம்ம துடியில் உள்ள மேட்டுமலை ரோட்டில் நம்மளுடைய கடை நிறுவனத்தை திறந்து வைத்த இருவருமே ராஜாக்கள் தான். நம்ம பாய் இஸ்லாக்கார் அவர் சிங்கப்பூரில் இருக்காரு. நம்ம நிறுவனத்தை எடுத்தது எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை பதிவு செய்து கொள்கின்றேன். உற்சாகத்தின் உற்சாகம், தேசத்தின் வளர்ச்சி, இளைஞர்களின் தன்னம்பிக்கை, உழைக்கக்கூடிய ஒரு ஊக்கமான ஆட்கள் நம்ம தான். கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். என்ன கிடைக்குன்னு கடந்து போகல, என்ன கொடுக்க முடியும்னு பார்க்குறோம். மக்களுக்கு என்ன செய்ய முடிக்கிற நோக்கம் தான். மற்ற நிறுவனங்களுக்கு நம்ம தான் உற்சாகம். விமர்சனங்கள் 1000 இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து மக்கள் நம்ம தர அம்பிய ஆதரையும் ஆத்திருப்பீங்க கீழே. அப்படி ஒரு கூட்டம். அவங்களுக்கெல்லாம் நம்ம பொறுப்பாளர்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த துடியில் உள்ள இந்த நிறுவனத்தோடு இல்லாமல் இந்த பல கிளையில் புகைப்படத்தில் நாங்கள் தான் வந்திருக்கு. அது 40ஆக மாற வேண்டும், 400 மாற வேண்டும். அந்த பணியில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். இது ஒரு குடும்ப நிறுவனம் சொல்லுவோம். சேலம் ஆரை பொறுத்தவரை ஒரு தமிழ், ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு தமிழ் சிறுவனுடைய நிறுவனம் இது. அத்தகைய சிறுவன் தடம் பதித்தது தான் ஒரு அதிசயமாக. நீங்கள் மக்கள் போகும் இடமெல்லாம் அந்த வரவேற்பு கொடுக்குறாங்க. தாய் இல்லாமல், தந்தை இல்லாமல், கல்வி இல்லாமல், ஒருவேளை வயிற்றில் பசியோடு வந்த எனக்கு இந்த தமிழக மக்கள் கொடுத்த வாழ்க்கையை மறக்கவே முடியாது. நான் அன்னையை பார்த்ததில்லை, தமிழை தான் பார்த்து வளர்ந்தேன்னு சொல்லுவேன். ஏன்னா தாயை பார்க்கல, தமிழை பார்த்தவன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு ஏற்ப குவைத்தில் முதல் தமிழ் கூட பதிவு பண்ணியிருக்கிறோம். யாழ்ப்பாணத்தை எல்லாம் கூட போய் திறப்பாங்க. யாழ்ப்பாணத்துலேயும் முள்ளிவாய்க்கால், புதுக்குடியிருப்பு, இங்கே எல்லாம் நம்ம நிறுவனங்களை மட்டக்களப்பு நிறுவிட்டு இருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் முதல் கிளையை ஒரு தமிழனாக போய் நம்ம தான் திறந்தோம். இப்போ மற்ற நிறுவனங்கள் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் போட்ட விதை பாதை, அந்த பாதையில் பல பேர் யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. ஒரு தமிழனா எனக்கு அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்குது என் மனதுக்கு. அமெரிக்காவிலையும் நம்ம பண்ணிட்டோம். சிங்கப்பூர்லேயும் இப்போ பண்ண ஜனவரியில் ஓப்பனு. பிரான்ஸ், சிங்கப்பூர், எல்லாம் ஒன்று நடக்குது. ஆள் பற்றாக்குறை. கீழே 93808999 நம்பரை பயன்படுத்தி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க வேலை வாய்ப்புக்கு. அது ஆஃபீஸுடைய நம்பரு. அந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க. இந்த ஆதரவுக்கு என்றைக்கும் தரத்திய நிறுவனம் நடத்தக்கூடியவர்களுக்கு சொல்லுவேன். இந்த மக்களுடைய
ஆதரவையை இந்த ஆதரவை வந்து நம்ம ஈஸியாக எடுக்கக்கூடாது. அவங்க மனசையும் வயிறையும் பார்க்கணும். மனசு எப்படி பார்க்கறது? பில்லு பகிர்ந்து கூடாது. வயரை எப்படி பார்க்கறது? நிறைய அளவு இருக்கணும். ஆமாம், அவங்க கொடுத்த வாழ்க்கை இல்லையா? ஆறாறு போனால் நிறைய சாப்பிட்டு வரலாம் அப்படிங்கிற பேரையும் புகழையும் சேருங்க. நம்ம குடும்பமும் குழந்தைகளும் தன்னால் நல்லா இருப்பாங்க. ஏன்னா அந்த வயிறு வாழ்க்கும் போது நமக்கு எந்த துக்கம் துயரம் துரோகங்கள் இருந்தாலும் மறைஞ்சு போயிடும். அந்த ஆசிரியத்தோட கடையை நடத்துங்க. ஆமாம், தன்னால் நல்லா நிறையும் வரைங்க. மனசையும் வயிறையும் நம்பினா கல்ல நம்பிடும். கல்லா நம்பணும் நம்ம நினைக்கக்கூடாது. அவங்க மனசையும் வயிறையும் நம்பணும்னு நான் சொல்லுவேன். அவங்க ஆசிர்வாதம். நம்ம குடும்பம் கூட அவங்கள பாருங்கள். நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனால் எப்படின்னா நம்மளை உபசரிக்கணும், எப்படின்னா அவங்க சர்வீஸ் பண்ணியிருக்கணும், எப்படின்னா தூய்மையாக இருக்கணும், தரமாக இருக்கணும், பில்லு நியாயமாக இருக்கணும், நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? அதே கடமை தான் மக்களுக்கு நம்ம செய்யணும் தான் சொல்லுவேன். அதை நிச்சயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. செய்ய போய் தான் எவ்வளோ ஆதரவு அன்பு நமக்கு இருக்குது. இருந்தாலும் என் கடமையாக அதை சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு மக்கள் நிறுவனம்னு சொல்லுவேன். தமிழுடைய நிறுவனம். இந்திய அளவில் பார்த்தா நாங்கள் தமிழர்கள், தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்தா நான் சேலம் மாவட்டம். ஆமாம், இந்தியா தாண்டி போயிட்டால் நாங்கள் இந்தியர்களாக இருக்கோம். அதுதான் நம்ம என்றைக்கும் பிறந்த மண்ணையும் மொழியும் மறக்கவே கூடாது நான் சொல்லுவேன். அதுக்கேற்ப வெளிநாடுகளில் எந்த அளவுக்கு தமிழ் பெயர் பழகி வைக்க முடியுமோ அந்த நாட்டு சட்டத்திற்கு உட்பட்டு போராட்டம் நடத்தி நான் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். அதுதான் நான் கைமாறு செய்ய முடியும் தமிழர்களுக்கும் மண்ணுக்கும். அதே போல் இளைஞர்களுக்கு ஒன்று சொல்லுவேன், மிக ஈடுபாடோடு இருக்க தொழிலில். உங்கள் கையில் ஆயுசு இருக்குது. 20 வயசில் ஒரு முயற்சி பண்ணி 30 வயசில் ஒரு முயற்சியை பண்ணிட்டு தோற்றுக்கன்னு எடுக்கக்கூடாது. அது தோல்வி இல்லை, சிறு பிள்ளை. அதை சரி செய்து இளைஞர்கள் போக வேண்டும். நல்ல பாதைகள், நல்ல ஒழுக்கத்தோட, நல்ல உணவு முறை. இன்னைக்கு எவ்வளோ இளைஞர்கள் சிறு பிள்ளைகள்லாம் மகவோட ஈடுபட்டிருக்காங்க. மிக வருத்தமாக இருக்குது. நிறைய ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு கர்த்தரிப்பு ஹாஸ்பிட்டல்லாம் பார்க்குறோம். எவ்வளோ கிட்னி லென்ஸ் ஃபெயிலியர்லாம் பார்க்குறோம். எவ்வளோ சித்த மருந்துகள். எல்லாத்துக்கும் காரணம் அந்த மது பழக்கம், இரவு லேட்டாக சாப்பிட்ற உணவு பழக்கம். எனக்கு ஹோட்டல் இருந்தாலும் அதை தைரியமாக சொல்கிறேன், நேரத்தில் சாப்பிடுங்க. ஆமாம், உடம்பு பார்த்துங்க. இந்த மது பழக்கத்துலேருந்து முடிந்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம மீண்டு வந்தாகணும். இன்றைக்கெல்லாம் நாட்டில் வந்து இந்தியர்களை நம்பி நம்ம வேலை செய்யக்கூடிய நிலையில் தமிழ்நாடு இருக்குதுன்னா பார்த்துக்கணும் நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம்னு. ஆரோக்கியமும் முக்கியம். மக்களும் நீங்களும் ஆண்டவரும் கொடுத்த தமிழ் மக்கள் கொடுத்த வாழ்க்கைக்கு கைமாறா அப்பப்போ ஆஃபர் அறிவிக்கிறேன். அன்றைக்கி பயப்படுங்க. கூட்ட கண்ட்ரோலோட நான் செஞ்சுக்கிட்டே இருப்பாள். அது எந்த நோக்கமும் இல்லை. வாழ்க்கை கொடுத்தவங்களுக்கு ஒரு கைமாறான ஆஃபரை விரைவில் இன்றைய டேட்டில் நீ திறப்பலாளி உள்ள போட்டால் இன்னொரு தரத்தில் இதே தொழில் உள்ள நல்ல ஒரு ஆட்கள்லாம் அதிகமாக போட்டு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு விரைவாக சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு எல்லோருக்கும் ஒரு மலிவான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறோம். மறுபடியும் உங்களை நான் தொழிலுள்ள சந்திக்கிறேன். கொங்கு தமிழ் கோவை மக்கள் தொழில் நகரம் விரைவில் மெட்ரோல் வருகிறது. தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்காரு. தமிழக முதல்வருக்கு வாழ்த்துகள். மழை நிவாரணம் கூட நல்லா சமாளிச்சிருக்கிறாங்க. இந்த தருண பாதிப்பு இல்லாமல் தமிழக அரசு வாழ்த்து தெரிவிப்போம். மெட்ரோ வர